இந்திய அணி விளையாடிய முதல் T20 போட்டியில இருந்த இவரு இப்போ காணாமையே போயிட்டாரு. யார் இவரு? இந்த வீடியோல பார்க்கலாம். எஸ் ஸ்ரீசாந்த், சாந்தகுமாரன் நாயர் ஸ்ரீசாந்த். கேரளாவை சேர்ந்த இவரு தன்னோட அக்ரஷன் போலிங்காக பேர் போனவர். ஜாம்பவான் அணிகளான ஆஸ்திரேலியாவையும் சவுத் ஆப்பிரிக்காவும் தன்னோட சொந்த மண்ணிலேயே இவரோட ஸ்விங் போலிங்கால் பேட்ஸ்மேன்களை திம்சம் செய்த ஒரே போலர் இவர்தான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க. 2007 T20 வேர்ல்டு கப்ல இந்தியா வெற்றி பெற்றாங்க. அதுல அன்சங் ஹீரோவா இருந்தவர் எஸ் ஸ்ரீசாந்த். இவரோட என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். குரூப் ஸ்டேஜ்ல சவுத் ஆப்பிரிக்காவோட 2 குரூஷியல் விக்கெட்ஸ் எடுத்தது இவர்தாங்க. ஏபி டிவிலியர்ஸ் மற்றும் மார்க் பவுன்சர் 2 பேருமே அதிரடியா ஆடிட்டு இருந்தாங்க. அவங்களோட குரூஷியல் விக்கெட்ஸ் எடுத்தது இவர்தாங்க. அதுக்கப்புறமா டர்னிங் பாயிண்ட் எங்கன்னு பாத்தீங்கன்னா செமிஃபைனல்ஸ் ஆஸ்திரேலியா கூடங்க. இது வரைக்கும் நம்ம ஆஸ்திரேலியாவை செமிஃபைனல்ஸ் இருக்கட்டும் ஃபைனல்ஸ் இருக்கட்டும் தோக்கடிச்சதே இல்லைங்க. 2007 வேர்ல்டு கப் தான் முதல் முறையா நம்ம தோக்கடிச்சிருக்கோம். அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா இந்திய அணி 188 ரன் அடிச்சிருந்தாங்க. அதை சேஸ் பண்ணி ஆடின ஆஸ்திரேலியா 173 ரன்ல 7 விக்கெட் இழந்துட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீசாந்த் தாங்க. ஆஸ்திரேலியாவின் மிக சிறந்த ஓபனரான கில்கிறிஸ்டியோ மேத்யூ ஹெடனையோ 2 பேருமே விக்கெட் எடுத்தது எஸ் ஸ்ரீசாந்த் தாங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இந்தியா தோத்துருன்னு சொல்லி நினைச்சாங்க. மேத்யூ ஹெடன் பாத்தீங்கன்னா எல்லா பவுலர்ஸையும் சும்மா 6-4 சொல்லி விளையாடிட்டு இருந்தாரு. அவர் அடிச்சிருந்தது பாத்தீங்கன்னா 62 ரன் அடிச்சிருந்தாருங்க. அவரை கிளீன் போல்டு பண்ண பிறகுதான் இந்தியாவுக்கு ஹோப்பே வந்தது இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுனால. அதுக்கு ரூட் போட்டு கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீசாந்த் தாங்க. 4 ஓவர் போட்டு ஒரு மேடின் 12 ரன் கொடுத்திருந்தாரு. 2 குரூஷியலான விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. ஒரு ஒண்டி மேத்யூ ஹெடன் ஒண்டி விக்கெட் எடுத்துலனா இந்நேரத்துக்கு இந்தியா செமிஃபைனல்ஸ் ஜெயிச்சிருக்காதுங்க. ஃபைனல்ல அதிகமா ரன் கன்சிடர் பண்ணாலுமே ஒரு குரூஷியலான விக்கெட் எடுத்தாரு. அது மட்டும் இல்லாம அவர் பிடிச்ச கேட்ச் தாங்க இந்தியாவுக்கு வேர்ல்டு கப்பே வின் பண்ணி கொடுத்தது. அதுமே குரூஷியலான கேட்ச்க்கு மிஷ்பா உல்லா கூட. அதுக்கப்புறமா ஸ்ரீசாந்துக்கு வாய்ப்பே கிடைக்கலங்க T20 விளையாடுறதுக்கு. 2007 அப்புறமா 2008 தாங்க இந்தியாவுக்காக விளையாடின கடைசி T20 அவர். மொத்தம் இது வரைக்கும் 10 T20 தாங்க ஆடி இருக்காரு. IPL 2013 மேட்ச் பிக்சிங்ல ஈடுபட்ட இவரு அதுக்கப்புறமா கைது செய்யப்பட்டு BCCI இவருக்கு லைஃப் டைம் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இவரோட கிரிக்கெட்டிங் கேரியர் மட்டும் இல்லாம இவரோட வாழ்க்கையே வேஸ்டா போயிடுச்சுங்க.